Hello friends, welcome back to How to Videos. நம்ம சாம்சங்ல இருக்கிற One UI நமக்கு வந்து பார்த்தோம் சூப்பரான ஃபீச்சர் ரிச் OS அது. இந்த One UI நமக்கு வந்து சூப்பரான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீச்சர் தான் நமக்கு வந்து செக்யூர் ஃபோல்டர். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து செக்யூர் ஃபோல்டர்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்றது, அதுல எப்படி நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பத்திரமா சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சோ गाइस வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். முக்கியமான விஷயம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற சாம்சங்கோட செக்யூர் ஃபோல்டர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாம்சங் டிவைஸ்க்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவேலபிள் கிடையாது. ஒரு சாம்சங்கோட S சீரிஸ், ஃபிளாக்ஷிப் சீரிஸ் எல்லாத்துக்குமே நமக்கு இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஒரு சில பட்ஜெட் டிவைஸ்ல மட்டும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்யூர் ஃபோல்டர் வந்து கொடுத்திருக்காங்க. மத்தபடி இந்த சாம்சங்கோட செக்யூர் ஃபோல்டர் நமக்கு வந்து எல்லா டிவைஸ்லயும் வந்து கிடையாது. உங்க போன்ல செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் ஃபோல்டர் அப்படி சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த ஃபீச்சர் இருந்துச்சு அப்படினா இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஃபீச்சர் எல்லா சாம்சங் டிவைஸ்க்கு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா இப்போதைக்கு இது ஒரு பிரீமியம் ஃபீச்சர் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஃபிளாக்ஷிப் டிவைஸ்க்கு மட்டும் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க டிவைஸ்ல செக்யூர் ஃபோல்டர் இருந்துச்சு அப்படினா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. First of all, இந்த செக்யூர் ஃபோல்டரை வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் டிவைஸில் வந்து செட்டிங்ஸ் வந்து போயிருங்க. செட்டிங் ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். அங்கே உள்ள போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணும்போது மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து செக்யூர் ஃபோல்டர்னு கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின் பாஸ்வேர்ட்லாம் கேட்கும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் சாம்சங் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் நீங்கள் அங்கே எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூர் ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். ஒன் செக்யூர் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து இந்த மாதிரி செக்யூர் ஃபோல்டர் அப்படின்னு ஆப் வந்துடும். ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் ஆர் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நம்ம முதல்ல செட் பண்ண பின் ஆர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணோம். நம்ம பாஸ்வேர்டு வந்து போட்டோ என்டர் பண்ணியாச்சு. ஓகே, உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து கேமரா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்து இதுக்குள்ளே மட்டும் தான் சேவ் ஆகும் இந்த செக்யூர் ஃபோல்டருக்குள்ளே. தென் பர்சனலாக வந்து பார்த்தா கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். தென் ஃபைல் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் கேலரிஸ்லாம் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். தென் கேலண்டர், தென் கூகுள் பே, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட், வாட்ஸ்அப் வந்து இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இதுக்குள்ளே செக்யூர் ஃபோல்டருக்குள்ளே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து சீக்கிரட்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க முடியும். அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேலே ப்ளஸ் பட்டன் இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணும்போது ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சாம்சங் டூர் ஆப் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து வந்துருச்சு. இதே மாதிரி ப்ளஸ் பட்டன் கொடுத்து உங்களுக்கு வேணுன்ற ஆப் வந்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் கூட இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் ஒரு சில கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு 3 டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து போகலாம். செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் டைப்னு இருக்கும். லாக் டைப்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி பேட்டர்ன் ஆர் ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ லாக் செக்யூர் ஃபோல்டர்னு இருக்கும். இந்த செக்யூர் ஃபோல்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்போ லாக் ஆகணுன்ற மாதிரி நம்மளே டைம் செட் பண்ணிக்கலாம். தென் ஆட்டோ செக்யூர் ஃபோல்டர் டு ஆப் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க செக்யூர் ஃபோல்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். அது கீழே இருக்கிறது எல்லாமே ஜென்ரல் செட்டிங்ஸ் தான். நமக்கு நோட்டிஃபிகேஷன், ஆப்ஸ், மேனேஜ் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தேவைப்படாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம எப்படி நம்மளோட ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் மேனேஜரில் நமக்கு வந்து இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வேணுன்ற ஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்துட்டு Android 15 ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட் ஃபைல்லாம் வச்சிருக்கேன். ஸோ இதை நான் லாங் ப்ரெஸ் பண்ணி நமக்கு 3 டாட் வரும். 3 டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் டு செக்யூர் ஃபோல்டர்னு இருக்கும். அது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பின் கேட்கும். ஓகே, ஒன்ஸ் பின் என்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் ஃபோல்டருக்குள்ள வந்து மூவ் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக் ஹைட் ஆயிருச்சு. 28 ஐட்டம்ஸ் மூவ் டு செக்யூர் ஃபோல்டர்னு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இது நமக்கு இதில் வந்து காட்டாது. இந்த ஃபைல் நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து செக்யூர் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். செக்யூர் ஃபோல்டரில் பின் போட்டுக்கலாம். ஓகே, பின் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ நம்ம மை ஃபைல்ஸ் வந்து போனோம். ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 15 வந்து இருக்கும். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் Android 15 வந்து இருக்குது. இங்கே நம்ம மூவ் பண்ண ஃபைல் வந்து பாருங்கள் இங்கே வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படி திரும்ப நம்ம பழையபடியே கொண்டு வரதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா Android 15 இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும். மூவ் அவுட் ஆஃப் செக்யூர் ஃபோல்டர்னு கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அவுட் ஆயிரும். இங்கே வந்து பாருங்கள். ஸோ நம்ம மூவ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபோனில் இருக்கிற ஜஸ்ட் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைல் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் Android 15 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாமே செக்யூர் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிக்க முடியும். திரும்பி செக்யூர் ஃபோல்டர் திரும்பி நம்மளால் நார்மலுக்கு வந்துக்க முடியும். நெக்ஸ்ட் நமக்கு இந்த செக்யூர் ஃபோல்டர் ஐக்கான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இருக்கும். இது நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். மேலே நமக்கு அந்த பென்சில் பட்டன் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணி எடிட் கொடுத்துங்க. ஸோ இந்த ஃபுல்லாக நமக்கு எடிட் கொடுத்துடலாம். எடிட் பட்டன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் இதை ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா செக்யூர் ஃபோல்டர் நமக்கு வரும். ஜஸ்ட் வந்து டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்துடும். ஜஸ்ட் டன் கொடுத்துடலாம். ஓகே, தென் பேக்.
இப்போ நோட்டிஃபிகேஷன் பாரில் தொட்டோம் அப்படின்னா நமக்கு செக்யூர் ஃபோல்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வந்து பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட ஐக்கன் வந்து காட்டுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்யூர் ஃபோல்டர் இருக்குது, எனேபிள் ஆகிருக்கு. ஜஸ்ட் டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் செக்யூர் ஃபோல்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டாது. திரும்பி வந்து பார்த்தா உங்களுக்கு செக்யூர் ஃபோல்டர் வந்து காட்டுறதுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ஹைட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த செக்யூர் ஃபோல்டரோட பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து ஃபர்கெட் பின் கொடுக்குறதுனா ஜஸ்ட் அந்த செக்யூர் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்ட் டைப் பண்ணீங்க, தப்பாக டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்கெட் பின் அப்படின்னு கீழே காட்டும். அந்த ஃபர்கெட் பின் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சாம்சங் அக்கௌண்ட் வந்து உங்கள் டிவைஸில் ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, சப்போஸ் எனக்கு இந்த செக்யூர் ஃபோல்டரே வேண்டாம் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கூட நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்கள் டிவைஸ் செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி தென் கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ். ஓகே, மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸில் நமக்கு வந்து செக்யூர் ஃபோல்டர் பின் போட்டு உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் நமக்கு வந்து அன்இன்ஸ்டால் இருக்கும். அந்த அன்இன்ஸ்டால் பட்டன் செலக்ட் பண்ணும்போது நம்ம செக்யூர் ஃபோல்டர் வந்து பார்த்தா அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தா சாம்சங் இருக்கிற செக்யூர் ஃபோல்டர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஃபீச்சர், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், இந்த சாம்சங்கோட செக்யூர் ஃபோல்டர் ஃபீச்சர் வந்து பார்த்துருப்பீங்க. பர்சனலாக எனக்கு இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. சாம்சங்கோட ஒன் யூவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் லாக் வந்து கிடையாது. பட் இந்த செக்யூர் வந்து பார்த்தா ஆப் லாக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, சாம்சங் லாக் செக்யூரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா ஃபைல்ஸ் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ஒரு பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஃபீச்சர், யூனிக்கான ஃபீச்சர். இது எல்லா சாம்சங் டிவைஸ்க்கு வந்து கொடுத்து நல்லா இருந்திருக்கும். பட் இதுக்கு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்க்கு மட்டும் லிமிட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான் வந்து பார்த்தா கொஞ்சம் பேடாக இருக்குது. மற்றபடி செக்யூர் ஃபோல்டர் வந்து ரொம்ப சூப்பரான ஃபீச்சர். உங்கள் ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட செக்யூர் ஃபோல்டர் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.